நான் ஒண்ணே ஒன்னு கேக்குறேன், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் அஜெண்டா? அஜெண்டா என்ன கேக்குறேன்னா, எதிர்க்கட்சிகளுக்கு ஜெயிக்க மாட்டோம்னு அச்சம் இருக்கிறது. அரசாங்க நலத்திட்ட இல்ல, நான் அதெல்லாம் அச்சப்படுறாங்க. இல்ல, பொலிட்டிக்கலா அதை வச்சிடலாம் ராஜேந்திர பாஸ். நான் கேக்குறது, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு போய் சேர்க்கறாங்கன்னா அதற்கான நோக்கம் என்னன்றது மட்டும் சொல்லுங்க. மக்கள் குறை தீர்க்கிற அந்த முயற்சி ஏற்கனவே கலெக்டர் ஆபீஸ்ல குறை தீர்க்கும் முகாம் நடக்கிறது. அது இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எப்பவுமே பெண்டிங்ல இருந்துகிட்டே இருக்கு. அதை நிறைவேற்றி செய்யணும். முடிமன் ராமசாமிட்ட கேட்ட அதே கேள்வியை நான் கேட்கிறேன். 2021 இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா யாருக்குமே தெரியாது. கேட்டா மக்களுடைய குறை தீர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. இந்த திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் இது ஏற்கனவே திமுக அரசாங்கத்தாலேயே ஏற்கனவே பல பெயர்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. வழக்கமாக திமுகவை பார்த்து நம்ம எப்படி கிண்டல் பண்ணுவோம், எப்படி விமர்சனம் வைப்போம். அடுத்தவங்க திட்டத்தை எல்லாம் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. அடுத்தவங்க திட்டத்துக்கெல்லாம் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி இவங்களுடைய பேரை எங்களுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு தானே நம்ம விமர்சனம் வைப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திமுக அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அதே திட்டத்தை பெயரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி மறுபடியும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தடவை இல்லை, 4 தடவையா பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்ன உங்களுக்கே தெரியும். உங்க தொகுதியில முதலமைச்சரா என்னென்ன தேவைகள், என்னென்ன கோரிக்கைகள், இதையெல்லாம் வாங்குறது தான் அது திட்டம். அதற்கு பிறகு முதல்வரின் முகவரி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். அதுலயும் ஸ்டாலின் படம் தான் இருந்தது. முதல்வரின் முகவரி என்ன? முகவரிக்கு நம்ம என்ன லெட்டர் எழுத போறோம்? நம்மளுடைய குறைகள், கோரிக்கைகள், இதுதான். அதே திட்டம் தான், பேர் மட்டும் வேற. முதல்வரின் முகவரி. அடுத்ததாக மக்களுடன் முதல்வர். இப்போ முதல்ல உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், அடுத்தது முதல்வரின் முகவரி, அடுத்தது மக்களுடன் முதல்வர். அங்கேயும் அதே தான். மக்கள் வேற என்ன கேட்க போறாங்க? இவர்கிட்ட 5-10 கடன் கேட்க போறாங்களா? இல்ல டெய்லி டீ வாங்கி கொடுங்க, காஃபி வாங்கி கொடுங்கன்னு கேட்க போறாங்களா? அவங்களுடைய கோரிக்கைகள், மனுக்கள், இதைத்தான் திரும்ப திரும்ப பண்ண போறோம். இதற்காக ஒவ்வொரு வாரமும் கலெக்டர் ஆபீஸ்ல மக்கள் குறை தீர்ப்பு நாள் நடக்கும். அங்க போய் மக்கள் மனு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இல்ல எங்கெங்கெல்லாம் எம்எல்ஏக்கள் வராங்களோ, அமைச்சர்கள் வராங்களோ, மேயர்கள் வராங்களோ, அவங்க எல்லார்கிட்டையும் குறைகள் மனுக்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதுவும் நடக்கிறது இல்லை. அப்படி இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இப்போ 3 பேர் வச்சாச்சு ஏற்கனவே. இது 4வது பெயர் உங்களுடன் ஸ்டாலின். இந்த திட்டம் எல்லாத்துக்குமே டிஐபிஆர், இங்க இருக்கக்கூடிய செய்தி ஒளிபரப்புத்துறை, அவங்க எவ்வளவு விளம்பரம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஒவ்வொன்றிலையும் அரசாங்கத்துடைய பணத்தை எடுத்து இங்கே திமுக ஸ்டாலினை முன்னிறுத்த பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அது மட்டும்தான் இவங்களுக்கு இதனுடைய பலன்.